ஐயா, இப்போ நம்ம ஐயாவோட ஆதரவாளர்களாக இருந்த ஜேசிடி பிரபாகர் தாவேக்காவில் ஐக்கியமாயிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து? அருமை அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் என்னுடன் தான் இருந்தார். அவர் என்னை விட்டு வெகு தூரம் சென்று பல வருடங்களாக ஆகிவிட்டது. ஆனால் தொடர்பில் என்னுடன் இன்றைக்கும் தொடர்பு தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரிஜினல் கட்சிக்காரர் முதல்ல இதெல்லாம் தேவையில்லை. சொல்லுங்க. இப்போ அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது முதல் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, இந்த இயக்கம் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ, அந்த நோக்கம் நிறைவேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் அனைத்திலும் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்தால்தான் தமிழகத்தில் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. பிரிந்து கிடந்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போது அரசியல் களத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எல்லா கட்சிகளும் இப்போ இந்த ஒருங்கிணைப்பு என்பது அதிமுகவில் சாத்தியமா அப்படின்றது சாத்தியப்பட வேண்டும் என்றுதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களுடைய உரிமை குரலாக, மக்களுடைய குரலாக இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு முதல் குரல் கொடுத்த திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்காவில் ஐக்கியமாயிருக்கிறதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தில் அனைத்து பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லாம் குரல் கொடுத்த முதல் குரல் கொடுத்த நான் தான் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இல்ல, அந்த குரல் கொடுத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக இணைய வாய்ப்பு இல்லைன்னு பேசப்படுது. இல்லை, அவர்கிட்ட கேட்கணும்.